ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னா கூர்கில் லாசோ அரிக்கா ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இங்கே ரூம் ரெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணது காட்டேஜ். இதில் எங்களுக்கு 4000 வந்தாச்சு, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் கூர்கில் பார்த்திங்கன்னா 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 நாளுமே டிஃப்ரெண்ட் ரெசார்ட்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மற்ற 2 ரெசார்ட்டோட ரிவ்யூமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ண 3 ரெசார்ட்டில் எனக்கு 2ஆவதாக பிடிச்சது இந்த லாசோ அரினா தான். பட் இங்கே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே அரைவ் ஆகும்போது இங்கே தான் போயிருந்தோம். ஸோ அரைவ் ஆகும்போதே எங்களுக்கு இது செம்மையாக இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். வேறு லெவல், நேச்சரோட நேச்சராக நம்ம லிவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அங்கே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஒரு மிரர் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஒரு நல்ல பெரிய கபோர்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களோட ட்ராவல் பேக்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். நல்ல பெரிய ஸ்டோரேஜாக தான் இருக்குது. ப்ளஸ் ஆங்கரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொன்னால் இந்த ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட்டு. இந்த குயின் சைஸ் பெட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஒரு 4 பேர் தங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4 பேர் அந்த குயின் சைஸ் பெட்டு கம்ஃபர்டபுளாக கிடையாது. ஸோ அதனால நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு ஆர்டர் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு 500 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பில்லோ ஒரு பெட்டு கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் இந்த ரூமில் ஒரு ஏசி இருக்குது. ஆனால் இந்த கூர்கை பொறுத்த வரைக்கும் ஏசி தேவையே இல்லை. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நேச்சரோட நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், செம்ம ஃபீலாக இருக்கும். அதாவது இங்கே உள்ள வெளியே போனீங்கன்னு வைங்களேன், எப்போ பாரு அந்த பேர்ட்ஸோட சத்தம். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யும் போது மேலே ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஓடு மேலே அந்த தண்ணி படும் போது சத்தம் ஒன்று இருக்கும் பாருங்க, அது வேற லெவலில் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அது கேட்டுக்கிட்டே தூங்கும் போது ஒரு மாதிரி இங்கே ஒரு டீபாய், ஒரு சேர் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு எல்இடி டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டாடா ஸ்கை கனெக்ஷனோட இருக்கு. அப்புறம் யூடியூப் கனெக்ஷனும் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ், நேற்று பசங்க ஃபுல்லாக யூடியூப் வீடியோவாக பார்த்துட்டு இருந்தாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கு. ப்ளஸ் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹீட்டர், ஹாட் வாட்டரும் வருது. ஷவர் ஜெல், ஷாம்பு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் எல்லாமே இருக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து கூர்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours 11 hours அந்த மாதிரி ட்ராவல் டைம் ஆச்சு. ஸோ நாங்கள் அரைவானும் போதே ஃபஸ்ட்டு செம்ம பசி வந்ததுனால நாங்கள் போய் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். மதியானம் லஞ்சுமே இங்கே தான் சாப்பிட்ருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் வேறு லெவலில் இருந்துச்சு. இது அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூர்க்கு போகிறோம். ஸோ சாப்பாடு எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும்ல. பட் சாப்பாடு பற்றி சொல்லணும்னா நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 நம்ம கண்டிப்பாக 8.5 கொடுத்துடலாம். சிக்கன் கிரேவி டாப் நாச்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல். ஆனால் இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலையே. ஆனால் தி பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீ ரைஸ், நெக்ஸ்ட்டு நார்மல் பிளைன் ரைஸ், அப்புறம் கிட்ஸுக்காக சாம்பார். ஏன்னா சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ஸ்பைஸியாக தான் இருக்கும். பசங்க அந்தளவுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக சாம்பாருமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாம்பாருமே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ரைஸ் தான் கொஞ்சம் வேற வேறையாக இருந்த ஃபீல். பட் அந்த கீ ரைஸ் சூப்பராக இருந்தது. ஸோ லஞ்ச் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி வாக் மாதிரி போகலாம், ரெசார்ட்டை சுற்றி என்ன மாதிரிலாம் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸ்விம்மிங் பூல் செம்ம நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த கிளைமேட்டுக்கு குளிப்போமான்றது ஒரு வேறு லெவல் விஷயமா இருக்குது ஸ்விம்மிங் பூலில் பொறுத்த வரைக்கும். இந்த ரெசார்ட்டில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்குள்ளேயே உங்களுக்கு ரிவர் ஸ்ட்ரீம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெசார்ட்டுன்ற மாதிரி இல்லாமல் நம்ம நேச்சராக இந்த வில்லேஜ்லலாம் நம்ம ஸ்டே பண்ணலாம் எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த தண்ணி பயங்கர சில்லாக இருந்துச்சு. கிளைமேட்டே சில், அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு தண்ணியுமே சில்லாக தான் இருக்கும். இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின் அட்ராக்ஷனே இந்த ஸ்பாட் தான் நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்கும். ரீல்ஸு, பிக்ஸு, வீடியோஸு நீங்கள் எது வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும். இப்போ தானே அவங்க கண்ணு எதிர்க்க ஒருத்தவங்க போனாங்க.
எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கா? Venika, are you coming? Come. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த ரெசார்ட் பக்கத்தில் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு ரெசார்ட்டை நல்லா ஒரு 1 hour 2 hour கிட்ட தூங்கி எழுந்ததுக்கப்புறமா நாங்கள் சின்னதாக வந்து ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம். கூர்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் வந்துட்டு இருக்கும்போது என்ன இன்னும் மலையவே காணும், நம்ம ஊர் வந்தோமா வரலையா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நமக்கு ஹைட் பொறுத்த வரைக்கும். அந்த மலையை சுற்றி அந்த ஏர்பின் பெண்ட்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அது வந்து கூர்கில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. குட்டி மலை தான். ஸோ நியர்பையில் இந்த அந்த வியூ பாயிண்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரெசார்ட்கே வந்து தான் டின்னர் சாப்பிடலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா லஞ்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எதுக்கு வெளியில் சாப்பிடணும், ரெசார்ட்டில் தான் சாப்பாடு நல்லா இருக்கேன்னு சொல்லி நைட்டுமே நாங்கள் இங்கே வந்து டின்னர் இங்கேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் சாப்பாடு பற்றி சொல்ல வேணாம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ன பே பண்ணுறோமோ அதுக்கு ஒர்த்னே சொல்லுவேன். சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லைன்னா யோசிக்காதீங்க, செம்மையாக இருக்கும். இது வந்து மார்னிங் லுக், எர்லி மார்னிங்னு நினச்சிடாதீங்க. ஒரு எழுந்திரிக்கிறதுக்கே ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 8 o'clockே வந்து இவ்வளோ பனிமூட்டமாக வந்து இருந்தது. நாங்கள் போனது வந்து நல்லா ஒரு பனி சீசன்னால இந்த மாதிரியான ஒரு லுக் இருந்துச்சு. கூர்கில் உங்களுக்கு வெயில் அடிக்கும், பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் இருக்காது. ஏன்னா நல்லா ஒரு கூலிங்கான கிளைமேட்டாக தான் இருக்கும். என்னதான் மழை வந்து சின்னதாக இருந்தாலுமே கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் எந்த குறைச்சலுமே கிடையாது. அது கிளைமேட் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்தது. நம்ம ஏற்காடுலாம் போனோம்ல, அந்த மாதிரி இருக்க கிளைமேட் தான் இங்கேயுமே இருக்கும். லாசோ அரிக்கா ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்சும் டின்னரும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் மார்னிங் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம விஷுவலாக பார்த்துட்டு இருக்க எல்லாமே தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க டிஃபன் பொறுத்த வரைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஐட்டம்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மற்ற ரெசார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் எனிவேஸ் பேக்கேஜோடு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம அது எதுக்கு விடணும்னு சொல்லி அதையுமே முடிச்சாச்சு. காஃபி என்னவோ சுட சுட தான் குடுத்தாங்க. பட் இந்த கிளைமேட்க்கு என்னவோ அந்த சூடே உரைக்க மாட்டேங்குது. சூடே பத்தலன்ற மாரி ஒரு ஃபீலா தான் இருக்கு. இங்க வந்து ஸ்டே வந்து ஒரு நீட்டா, ப்ளசன்ட்டா வந்து இருக்கும். இந்த கிளைமேட்ல சொல்றேன். அதே மாரி இது நல்லா ஒரு ஹோம் ஃபீல் தான் வரும். உங்களுக்கு அந்த லக்ஸரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்காது. பட் ரொம்பவே நீட்டா, கிளீனா, டைடியா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஃபேமிலியா வரணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரெசார்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நாங்க நேத்தே வந்து செக் இன் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து இப்போ செக் அவுட் பண்ண போறோம். செக் அவுட் பண்ணிட்டு லோக்கல் கூர்க்ல வந்து என்னலாம் இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே. அதனால தான் நாங்க இந்த தடவ ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்க கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா இருக்கு. ஆனா ஸ்டில் அவங்கள வந்து அங்க சேஃப் கிடையாது. அனுப்ப முடியாது. அந்த அளவுக்கு நீட்டாவும் இல்ல, டைடியாவும் இல்ல. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இங்க கிளைமேட் வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கனால ஃபுல்லா சேடு சகதி மாரி தான் ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய், டேக் கேர்.